வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தற்கூரி விஜயோட சேலம் கூட்டம். அந்த கூட்டத்துல அந்த நபர் பேசிய ஒரு 15 நிமிட அந்த காட்சிகள், இதை எல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. திரும்ப திரும்ப அவனை தற்கூரி அப்படின்னு சொல்றது 100% சரியானது என்பதை நிரூபிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு கூட்டத்திலும் அவன் உளறிக்கிட்டு இருக்கான். இன்றைய கூட்டத்தை அவன் ஆரம்பிச்சது கரேஜ் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கிறான். அதாவது அவனை எல்லாரும் மட்டம் தட்டுறாங்களாம், ரொம்ப இலக்காரமா பாக்குறாங்களா, இவெல்லாம் என்ன பண்ற போறான் அப்படின்னு அலட்சியமா நினைக்கிறாங்களா, அதை மீறி ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்றான். தப்பு இல்லை அந்த வார்த்தை. அதை அந்த ஒரு கான்பிடென்ட்டை நம்ம யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை சொல்றவன் யார்? கரேஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதவன், அல்லது அந்த கரேஜ்ங்கிற அந்த வார்த்தையின்படி நடக்காத ஒரு தற்குறி அதை பத்தி பேசலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. எல்லோருக்குமே அந்த கான்பிடன்ஸ் வேணும். ஆனா இவன் யார்? இவன் 41 பேரை கொன்னுட்டு தளத்தெறிக்க ஓடி போய் குப்பரை கவுந்து படுத்து 70 நாளைக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு கோழை, நம்பர் 1 கோழை, நம்பர் 1 தீய சக்தி, மக்கள் விரோதி யாருன்னா இந்த விஜய். அவன் இதை பேசலாமா? இந்த கேள்வி ஓட்டு போடுகிற அத்தனை பேர் மனசுல நிக்கணும். நான் தைரியமான ஆள், எதற்கும் பணியாதவன், எந்த நெருக்கடியாலும் என்ன அசைக்க முடியாது, இதெல்லாம் அது வளருது அந்த மைக்கு முன்னாடி. நீதி கேட்டு வந்திருக்க அப்படிங்கிறான். அதாவது ஒவ்வொரு மீட்டிங்கே ஒரு தலைவரை காப்பி அடிக்கணும். அதான் அவனுடைய நோக்கம். இதை யாரை காப்பி அடிச்சிருக்கான்னா, இது எம்ஜிஆருடைய வசனம். நான் என்ன தவறு செய்தேன்? உங்களிடம் மக்களிடம் நீதி கேட்டு வந்திருக்கிறேன். என் ஆட்சியை எதற்காக கலைத்தார்கள்? 1980 அவருடைய ஆட்சியை கலைச்சிட்டாங்க. பார்லிமெண்ட் தேர்தலில் அவரது கட்சி படுமோசமான தோல்வியை தழுவியது. 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. மீதி எல்லாத்திலேயே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெயிச்சது. அவருடைய விளைவு அந்த ஆட்சியை அவங்க ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி கலைச்சிட்டாங்க எம்ஜிஆர் ஆட்சியை. அதற்கு அவர் மக்களிடம் நீதி கேட்டு போனாரு. மக்கள் கிட்ட இதே வார்த்தையை மக்கள் மொழியில் பேசினாரு. நான் என்ன தவறு செஞ்சேன், ஆட்சியை கலைச்சாங்க, நான் உங்களுக்கெல்லாம் நல்லது தானே பண்ணேன். ஏன்னா நான் 3 ஆண்டு காலம் எம்ஜிஆருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு எல்லாரும் பாராட்டினாங்க. அந்த ஆட்சியை கலைச்சிட்டாங்களே அப்படின்னு மக்கள் கிட்ட போனாரு. அவர் ஜெயிச்சார். அது வேற கதை. ஆனா அந்த வசனம், எம்ஜிஆர் வசனத்தை இந்த நாய் காப்பி அடிக்குது. எதையுமே சொந்தமா பேச துப்பு இல்லாத ஒரு ரொம்ப 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 கெட்ட வார்த்தையெல்லாம் வருது ஃப்ளோல. ஆனாலும் ரொம்ப கட்டுப்பாடா பேச வேண்டிய ஒரு சூழல். இப்படியெல்லாம் ஒருத்த அரசியல் பண்ணணுமா அப்படின்னு ரொம்ப அருவருப்பா இருக்கு. இவனை பத்தி பேசுறதும் சரி. ஆனா பேசுறதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட லாபத்துக்காகலாம் இதை பேசல. உண்மையாவே இவனை போன்ற ஆபத்தான அறிவிலிகள் இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்தில் கூட வென்றுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் தான் நமக்கு. இவர்களை போன்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்குவது கூட மிக மிக தவறாக போயிடும், ரொம்ப ஆபத்தா போயிடும். அவன் சொல்றான், என்ன மாதிரி தனியா கட்சி ஆரம்பிச்சு புதுசா கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் 1% ஓட்டு வாங்கிட முடியுமா? யாருக்கு இந்த கேள்வி? எடப்பாடி பழனிசாமிக்கு. யோ, நீங்க கொடுத்த அடியெல்லாம் பத்தாதியா, இந்த நாயை போட்டு அப்படி நசுக்கணும். அதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாருங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இவன் சவால் விடுறான். இவன் கட்சிக்கு 30% வாக்குகள் இருக்குன்னு சொல்றான். டேய், கடைசியில எல்லாரும் இந்த டிவி விவாதங்கள்ல பேசுறதை கேட்டுட்டு கடைசியில நீயும் இப்படி அதையே நம்பிக்கிட்டு வளர்ற பத்தியா? உனக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? நீ எங்க அதை கண்டுபிடிச்ச? எப்படி உனக்கு அது நிரூபணமாச்சு? நீ எப்ப தேர்தல் நின்னியா? இடைத்தேர்தல் நின்னியா? எந்த அடிப்படையில 30% அப்படின்னு அந்த பொய்ய சொல்ற? அதாவது பொய்கள் வாயை திறந்தா பொய். உங்கள் கனவை சொல்லுங்கள்னு மு.க. ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். அதற்கு காரணம் என்னன்னா, 4.5 ஆண்டுகள் 4.25 ஆண்டுகள் ஆட்சி நடத்திட்டோம். கொடுத்த வாக்குறுதிகள் பெரும்பாலானதை நிறைவேற்றிட்டோம். நிறைவேற்றாத வாக்குறுதிகள் சிலது இருக்கு. நீட்டு, மின்சாரம் தொடர்பானது, அதே போல இன்னும் சில வாக்குறுதிகள் இருக்கு. இதையெல்லாம் வருகிற ஆட்சி 2.0 நாங்க செய்வோம் அப்படின்னு முதல்வர் சொல்றார். அவர் சொல்கிற காரணம் இயல்பானது. நடைமுறை சிக்கல் பல இருக்கு. இப்ப நீட் விஷயம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். எதனால அது சாத்தியமாகல அப்படின்னா, அந்த ஒன்றிய அரசு பிடிவாதமா இருக்கு. நாங்க இது காங்கிரஸ் கொண்டு வந்தது, நாங்க மாத்த மாட்டோம். ஏன்டா, காங்கிரஸ் கொண்டு வந்ததே நீ மாத்தினதே இல்லையா? அதான் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டமாச்சே, தூக்கி போட வேண்டியது தானே.
ஜிஎஸ்டி காங்கிரஸ் கொண்டாந்து திட்டம் வச்சு தூக்கி போட வேண்டியது தானே, ஏன் அதை கட்டின்னு தொங்குறீங்க? ஏன்னா அந்த திட்டத்தை வச்சு புதுசா கொள்ளடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அதை விட மாட்டேன்னு கெட்டிய பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒன்றிய அரசின் பிடிவாதத்தால் இப்போ வரைக்கும் அந்த நீட்டை வந்து விளக்க முடியல. அதற்கான சட்ட போராட்டம் எவ்வளவோ பண்ணிட்டாங்க. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு ஆட்டுதாடிக்கு அனுப்பி அவன் வந்து அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதி கிடப்பு ஏறி மேலே உக்காந்துக்குது ஜனாதிபதி. இதனால வந்து அதை ஒன்றும் பண்ண முடியல. மின்சார வாரியத்தில் மாதம் ஒரு முறை கணக்கெடுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம், அதனால மக்களுக்கு பணம் மிச்சமாகும்னு சொன்னாங்க. அதை வந்து இன்னும் செய்யாம இருக்க. அதை செஞ்சுட்டா மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இந்த ஸ்டாலின் அரசு செஞ்சதான் ஆகும். அதை செய்யல. இப்படி சில வாக்குறுதிகள் மட்டும்தான், மற்றது எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றிட்டாங்க. அதனால பெருமையா சொல்றாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, மக்களை ஏமாத்தின ஒருத்தரால மக்களை போய் சந்திக்கவே முடியும். மக்கள்கிட்ட பொய் சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் போய் அவங்கள பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர்களுடைய அந்த கோபம் இருக்க அது படு பயங்கரமா இருக்கும். விரட்டி அடிப்பாங்க. ஒரு மந்திரி கூட வந்து மக்களை சந்திக்க முடியும், ஒரு எம்எல்ஏ திரும்ப தொகுதிகளை போக முடியாது. அப்படி பல காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா மு.க. ஸ்டாலின் ஒவ்வொரு தொகுதிக்கும் தைரியமா போறார். ஒவ்வொரு பகுதியிலும் பொதுக்கூட்டம் நடத்தி மக்களை சந்திக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் மாநாடுகள் நடத்தி மக்கள் கிட்ட பேசுறாரு. கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும்னு தைரியமா சொல்றாரு. மக்கள் அதை அதை வந்து அப்படி ரிசீவ் பண்றாங்க. லட்சக்கணக்கில் கூடுறாங்க அவருடைய கூட்டங்கள். நீங்க பாருங்க, எத்தனை வாரத்துக்கு ஒரு மாநாடு நடத்துறாரு. ஒவ்வொரு மாநாட்டிலும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுறாங்க, குவியறாங்க. பெண்கள் ஆர்வத்தோட வந்து கலந்துக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவர் நிறைவேற்றிட்டார். நிறைவேற்றுறது தைரியமா சொல்றாரு. நீ உண்மையிலே வந்து நீ ஒரு ஆண்மையுள்ள ஒரு பையனா இருந்தா நீ ஸ்டாலின் என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றல அப்படின்னு லிஸ்ட் போடு பார்ப்போம். நீ லிஸ்ட் போடு. உண்மையிலே நீ தைரியசாலி தானே? பெருசா வந்து கிளியுத பாய். தைரியசாலினா நீ வந்து லிஸ்ட் போடு. மக்களுடைய இப்போ இதெல்லாம் நிறைவேற்றிட்டோம். இன்னும் நாங்க கொடுக்காத வாக்குறுதி இருக்கோம், அல்லது நிறைவேற்றாத இல்லை நாங்க அந்த லிஸ்ட்ல சொல்லாத பல விஷயங்கள் இருக்கும், அல்லது மக்கள் வெளிப்படையா சொல்ல தயங்குற பல விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் உங்கள் கனவுகளாக எங்களுக்கு சொல்லுங்கன்ட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் வந்து அந்த படிவங்கள் போய் சேர்ந்துருச்சு. மக்கள் அந்த படிவத்துல பூர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து மகளிர் உரிமை தொகையா, வீடு கட்டணுமா, கடன் வேணுமா, படிப்பு உதவித்தொகை வேணுமா, வேற இதுல இந்த லிஸ்ட்ல இல்லாத வேற ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு அதை ஃபுல் பண்ணி கொடுங்க, நாங்க வந்து உங்க கனவை நிறைவேற்றுறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது. அப்படி சொல்றதுக்கு தனி தைரியம் வேணும். இதெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அவன் என்ன வேணா அந்த என்னுடைய கனவு தான் என்ன வேணா எழுதுவான். மேக்சிமம் வந்து அது என்னால் நிறைவேற்ற முடியும்ன்றாரு இந்த முதல்வர். இப்படியெல்லாம் ஒரு முதல்வரை இந்த இந்தியாவில் எந்த மாநிலமே பார்த்துருக்காது. இதை வந்து நான் சவால் விட்டு சொல்லுவேன். அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த முதலமைச்சரை, இந்த ஆட்சியை வந்து அவன் குறை சொல்றான். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலைங்கிறான். அடுத்து போராட்டங்களை பத்தி பேசுறான். நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குன்ட்டு நான் இதை பத்தி தனியா பேசணும்னு நினைச்சேன். உண்மையிலேயே இந்த போராட்டங்கள் ஏன் நடக்குது? நான் சில போராட்டங்கள்ல அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை வந்து சந்திச்சு கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சார், இதுல பல கோரிக்கைகள் வந்து இந்த அரசு வந்த பிறகு வந்ததில்லை சார். இதுக்கு முன்ன ஜெயலலிதா ஆட்சி ஆரம்பிச்சாங்க பாருங்க 2011. அந்த 2011 நாங்க வச்சிருக்கிற கோரிக்கை சார். அவங்கெல்லாம் வந்து அதை காதுல கூட வாங்கிக்கிறேன் சார். குறிப்பா இந்த பென்ஷன் திட்டம்ன்றது 20 ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கு. எப்போ 2001 ஜெயலலிதா ஜெயிச்சாங்களே அந்த பீரியட்ல இருந்து அது கிடப்பில் இருக்கு. அப்ப இருந்து அவங்க நிறைவேற்ற கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, 15 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி தான். 2001 15 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி தான். அவங்க கண்டுக்கவே இல்லை. இந்த ஸ்டாலின் அரசு இந்த தேர்தலுக்கு முன்பாக இதை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சு அதற்கு அவர்கள் ஏகோபித்த பாராட்டோட அவருக்கு பாராட்டு விழா நடத்திட்டாங்க. ஸோ இந்த அரசு ஸ்டாலின் தான் சார் இதை காது கொடுத்தாவது கேட்கிறாரு. அட்லீஸ்ட் எங்க கோரிக்கை என்னன்னாவது கேட்கிறாரு சார். ஏதோ ஒரு கட்டத்தில் நிறைவேறணும் நம்பிக்கை இருக்கு. நாங்க அதில் தான் போராடுறோமே தவிர இது அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல அப்படின்னு அவர் சொன்னார். இன்னும் சிலர் என்னன்னா, தேர்தல் நேரம் நம்ம போராடினா நமக்கு கவனம் கிடைக்கும், நிச்சயமா வந்து நமக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும், வந்த வரைக்கும் லாபம் தானே அப்படின்னு நினைச்சு போராடுறாங்க. இப்ப போராடுறவங்கள முழுமையா நம்ம குறை சொல்ல முடியாது. நீங்க அதே நேரத்தில் அந்த போராட்டம் அனைத்து நியாயமா அப்படின்னா அது நியாயமும் இல்லை. யோசிச்சு பாருங்க,
ஒரு தற்காலிக பணியாளரா அரசு ஏதோ ஒரு அரசு வேலை சேர்றாங்க. தற்காலிக பணியாளர் ஒப்பந்த ஊதியம் தான், ஒரு 10,000 12,000 இந்த ரேஞ்சு தான் ஒப்பந்த ஊதியம் அரசு வேலைகள்ல. இப்போ அரசு பள்ளிகள்ல ஒரு தற்காலிகமா ஒரு வாத்தியாரை சேர்றாங்க, ஒரு 10,000 ரூபாய் தரும் மாசம் அப்படின்னு சொல்லி தான் எடுக்கிறாங்க. அதுக்கு சம்மதம் சொல்லிட்டு தான் போறாங்க. எதனால போறாங்க? எப்படி இருந்தாலும் ஒரு 11 மாசம் கழிச்சோ அல்லது 3 ஆண்டுகள் கழிச்சோ நமக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும், சம்பளம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதானே போறாங்க. அப்படி தெரிஞ்சு போறாங்க. அங்க அது வந்து அவங்க நினைச்ச நேரத்துக்குள்ள நடக்கலன்னு உடனே வந்து அவங்களுக்கு அது பெரிய ஏமாற்றமா தெரியுது. உடனே வந்து போராட்டத்துக்கு வராங்க. இப்போ அரசு வந்து இத செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை. ஏன்னா அவங்க அப்படி வாக்குறுதி கொடுக்கல. இது தற்காலிகம், உனக்கு இவ்வளவுதான் சம்பளம் அப்படி சொல்லிதான் எடுக்கிறாங்க. அக்ரிமெண்ட் அப்படிதான் சைன் பண்றாங்க. ஆனா இவங்க இந்த நம்பிக்கை நடக்கலைங்கிறதுக்காக வந்து அரசு மீது பழி போட்டு போராடுற அந்த ஒரு கூட்டமும் இருக்கு. எல்லாமே தேர்தல். இந்த தேர்தல் நேரத்துல வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். எப்படி அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்துல ஸ்டண்ட் விடுறாங்களோ அதே போலத்தான் வந்து இந்த அரசு துறையை சேர்ந்த பல்வேறு ஊழியர்கள் அமைப்புகள் இந்த போராட்டத்தை நடத்துறாங்க. அது இயல்பானது. அது அரசுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பன்னாடை வந்து உட்காந்து அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுது, இவ்வளவு பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்களாம். அது எதனாலன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. முதல்ல உன்னால அது இல்லை, அதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, முதல்ல அதை பாரு. என் மக்களுடைய கனவு என்னன்னு நான் சொல்லிட்டா, ஆமா ஏதோ சொல்ல போகுது இந்த தரித்திரம் பிடிச்ச நாதாரின்னு பார்த்தா மக்களுக்கு வந்து இந்த ஆட்சி போகணும், அதான் கனவம். எது 3 மாசத்துல 9,000 ரூபாய் ஒவ்வொரு வீட்டு பெண்களுக்கும் வந்து இந்த அரசு கொடுத்துருக்கு. 3 மாதங்கள், பொங்கலுக்கு 3,000, பிப்ரவரி மாசம் 1,000, இந்த இன்னைக்கு வந்து 5,000 ரூபாய். 9,000 ரூபாய 3 மாதங்களில் ஒரு அரசு தன் மக்களுக்கு கொடுத்ததா எந்த மாநிலத்தையாவது சொல்ல சொல்றா பாப்போம். இந்த அரசு அது செய்து. நீ வந்து மக்கள் கிட்ட இந்த அரசுக்கு எதிராக பேசிடுவ, ஜனங்க வந்து அதுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நீ நம்பிக்கிட்டு இருக்கியா? ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற உங்கள் விஜய், நீங்க எல்லாரும் வந்து அவங்க அப்பா அம்மாவை இவனுக்கு ஓட்டு போட வச்சிருமா, அந்த ரீல்ஸ் அந்த வீடியோ இதை அப்படி அதான்டா செஞ்சுன்னுக்குறாங்க. அதை போடுங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்க. ஏன்னா இந்த நாய்க்கு வேற வேலையே கிடையாது, உட்காந்து வீடியோ பார்க்கறது தான் வேலை. யூடியூபர்ஸ் தான் அது ஒவ்வொரு கூட்டத்திலையும் பதில் சொல்லுது. யூடியூபர்ஸ் பதில் சொல்லணும் உட்காந்துக்கிறாங்க. கூடவே வந்து சேர்த்து மு.க. ஸ்டாலினையும் இந்த திமுகவையும் திட்டுறது ஒரு கூடுதல் வேலை இவனுக்கு. இதுதான் ஒவ்வொரு கூட்டத்திலும் விஜய் நடத்துற அந்த அரசியல்ங்கிறது. பனையூரை விட்டு வெளியே வர மாட்டியா, பனையூரை விட்டு வெளியே வான்னு ஏன் விட உன்னை கேட்டான். அரசியல் மக்களுக்கான அரசியலை முன்னேடுற போராட்டம் ஏதாவது இருந்தா நடத்துற, அல்லது மக்களுக்கான திட்டங்கள் என்ன வச்சிருக்க சொல்றான்னா வச்சிருக்க. இந்த கவுண்டமணி ஒரு படத்துல செந்தில பார்த்து சொல்லுவாரு, சும்மா வாய்க்கு வந்தாலும் பேசாத நாய, பாயிண்டா பேசு அப்படின்னு. அந்த மாதிரி வாய்க்கு வந்ததை வளருதே தவிர ஒரு பாயிண்ட கூட இந்த நாய் பேச மாட்டேன். எல்லா இடத்திலும் எல்லா நேரமும், அதாவது ஒரு மைக்க பிடிச்சா முதல் வார்த்தையிலிருந்து கடைசி வரைக்கும் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக அவதூறு பொய்ய சொல்றது மட்டுமே வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கு. பொதுவா ஏதாவது இவன் சொல்ற குற்றச்சாட்டு ஏதாவது வந்து ஆதாரம் இருக்கா பாருங்களேன். இன்னைக்கும் பேசினானே, நான் வந்து இவனை திட்டுறேன்னு சொன்னா இவன் ஒரு நம்பர் 1 டுபாக்கூர், அதனால நான் திட்டுறேன். சரி, ஜனங்களுக்கு வந்து அவன் அப்படி இல்லை, இவன் பெரிய ஹீரோப்பா, நல்ல நடிகன் அப்படின்னு நீங்க எல்லாம் நம்புவீங்கல்ல. நீ பேசுறதை எடுத்து பாருங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கடா பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சரி, காரணம் இதான் சொல்ற ரீசன். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவிக்கு நேர்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் பலாத்காரத்துக்கு உடனடியாக குற்றவாளியை பிடிச்சு வித்தின் ஃபியூ மந்த்ஸ் வந்து அவனுக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க. தண்டனை கொடுக்கறது திரும்ப இந்த மாதிரி நடக்காம இருக்கணுங்கிறதுக்கு தான். எங்கேயாவது ஒன்னொன்னு நடக்குன்னா இது வந்து தனி மனித அந்த அந்த கயமைத்தனம், அதனுடைய விளைவா நடக்கிறது. எல்லார் பின்னாடியும் போலீஸ் போக முடியாது. முடிந்தவரை இந்த சமூகத்தை கட்டுக்கோப்ப வச்சுக்கிறது தான் போலீஸ் இருக்கு. அதை அவர்கள் சரியாத்தான் செய்யறாங்க. அங்கொன்னு இங்கொன்னு நடக்குது. அது எல்லா ஆட்சியும் நடக்கும். அதை விட மிக குறைவாகத்தான் வந்து இந்த திமுக ஆட்சியில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த நிலைமை இங்க கிடையாது. அது வேற எங்கேயாவது இப்ப புலம்ப வேண்டியது. தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம். அதுக்காக வந்து இவனை பெற்ற அவனுடைய தாய் வந்து வெக்கப்படணும். உண்மையாவே சொல்றான். இதற்காக வருத்தப்பட வேண்டியது சோபா சந்திரசேகர். இப்படி ஒரு கயமைத்தனம் மிக்க இப்படி ஒரு மோசமான பேர் வழியை பெத்துட்டமாடா அப்படின்னு அவங்க தான் வருத்தப்படணும். இங்கு பெண்கள் எந்த அளவு பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வட மாநிலங்களிலோ அல்லது மற்ற மாநிலங்களிலோ இங்க வந்து போயிருக்கிறவங்கள கேட்டீங்கன்னா
அவங்க சொல்லுவாங்க. அதே போல இந்த ரயிலில் நடந்த வன்முறை அந்த சம்பவத்தை சொல்றா. அவனுங்கெல்லாம் யாரு? இவனை மாதிரி பொறுக்கி மனநிலையில் இருக்கிற பசங்க. அந்த பொறுக்கி மனநிலையை வளர்த்தது யாரு? இந்த தற்குறி. இதற்காக வெட்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்க வேண்டியது யாரு? இந்த தற்குறி. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ட்ரெயின்ல நடந்த வன்முறை சம்பவங்களை திரும்ப ஒரு வாட்டி வீடியோ இருக்கு பாருங்க. அவன் பண்ணது பூரா இந்த நாய் வந்து சினிமாவில் என்னென்ன சேட்டை பண்ணும், சினிமாவில் என்னென்ன பொறுக்கித்தனம் பண்ணுமோ அதை வந்து அந்த பசங்க பண்றாங்க. நான் இப்போ கூட என்னுடைய ஊருக்கு போயிட்டு வர, என் ஊர்ல இருக்கிற என்னுடைய வயதுக்காரர்கள் அத்தனை பேரும் வருத்தப்படுறாங்க, ரொம்ப கவலையில் இருக்காங்க. காரணம், இவனுடைய அந்த தற்குறித்தனத்துக்கு ஆளாகி பசங்க அதே மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு வந்து அவங்க வருத்தப்படுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த இளைய சமுதாயம்ங்கிறது இந்த நாயால வந்து கெட்டு குட்டிச்சவரா போய்கிட்டு இருக்கு. இவன் வந்து சட்ட ஒழுங்கை பத்தியோ அல்லது ஜென்சி கிட்ஸுக்கு வந்து இவெல்லாம் பாடம் எடுக்கிறான். இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. இது என்ன சொல்றதுக்கு வார்த்தைகள், ரொம்ப கடுமையான வார்த்தைகள் தான் வருது. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் நான் இதை சொல்றேன். இந்த தேர்தலில் வந்து திரும்ப பழைய பல்லவி ஆரம்பிச்சுட்டான். திமுக தாவக வர்சஸ் திமுக அப்படிங்கிற அதே பல்லவி ஆரம்பிச்சிட்டான். அதே போல கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு காங்கிரஸுக்கு ஒரு திரும்ப மறைமுகமாக ஒரு அழைப்பு விடுக்கிறான். இவன் தான் வந்து குண்டு இதுதான் கொளுத்தி போடுறவனாச்சே. இவன் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் வைத்த குண்டு வந்து நல்லா வேலை செய்யுது. ஆமாடா, நான் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு உங்ககிட்ட இல்லாத கொடுக்குறேன்னா அது இருக்கிறவங்ககிட்ட அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட வந்து கேட்க நியாயமா? நீ பெரிய புடிங்கி மாதிரி வந்து என்னமோ இப்போ என்னாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பீத்திக்கிறிய. நியாயமா வந்து அவங்க எல்லாம் உங்ககிட்ட தானே வந்து கேட்டுருக்குன்னா, நீ தானே வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்குறேன்னு சொன்ன, எப்ப கொடுப்ப உங்ககிட்ட எங்க இருக்குதுன்னு கேட்கணுமா வேணாமா? ஆனா அவங்களுக்கு தெரியும் நீ ஒரு பிச்சைக்கார, உங்ககிட்ட என்ன இருக்கு போகுது. நீ கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு? ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. இவங்களுக்கு தான் சான்ஸ். அதனாலதான் அதிமுக கிட்ட எனக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு பாஜக சட்டையை பிடிக்குது. திமுக கிட்ட எனக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும், அதிக சீட்டு வேணும்னு காங்கிரஸ் மல்லு கட்டுது. மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து கேட்டு பார்த்துட்டு இல்ல, வாய்ப்பு இல்லை, இது தவறு, இது அப்படி தெரிஞ்சுட்டு அமைதி ஆயிட்டாங்க. இந்த ரெண்டு கட்சிகள் மட்டும் வந்து அடமண்டா இருக்க காரணம் என்னன்னா, ஜெயிக்க வாய்ப்பு எங்க இருக்கு? இங்க திமுகங்கிறது ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கு, மீண்டும் அதிகாரத்துக்கு வரப்போது. அது இன்று நடந்த இந்த சமாச்சாரம் இருக்க, இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் போட்டிருக்கிற அந்த குண்டு இருக்க, அது மொத்த பெரிய வந்து பஞ்சர் ஆகிடுச்சு, பணால் ஆகிடுச்சு மொத்த கட்சிகளே. ஆடா பாவி, இப்படி ஒரு மாஸ்டர் பிளானா? எப்படா இருந்தாலும் வந்து இப்படி ஒரு 5000 ரூபாய, அதுவும் என்னைக்கு வெள்ளிக்கிழமை போடுறாரு, நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஏதாவது ஒரு அறிவிப்பு எதுவும் கிடையாது. அறிவிப்பு ஒண்ணு. இத்தனைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை ஸ்லீப்பர் செல் இருக்கும் பிஜேபிக்கு, ஒருத்தனுக்கு கூட வந்து இந்த சமாச்சாரமே தெரியாம காதோட காதை வச்சிருந்து அடிக்கிறார் பாருங்க ஸ்டாலின். நீ வந்து உண்மையான குண்டு எதுன்னு இப்பயா தெரியுது அவனுக்கு. அதனால அவர்கிட்ட கேட்கிறாங்க. கேட்கறது யாரும் தப்புன்னே சொல்லல. ஆனா கேட்ட அவர் இல்லைன்ட்டாரு. அதோட மூடிக்கிட்டு கூட்டணியை ஒழுங்கா அமைச்சு தேர்தலில் போய் நிக்கிற வழியை பாருங்கடா அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த திமுக மீது மக்களுக்கு அக்கறை இருக்கு. மக்கள் மீது திமுகவுக்கு அக்கறை இருக்கு, திமுக அரசுக்கு அக்கறை இருக்குன்றது ஒண்ணு. மக்களே என்ன சொல்றாங்க, ஏன் நீ தேவையில்லாம கத்திட்டு இருக்க, உனக்கு அப்படி இஷ்டம் இல்லைன்னா கூட்டணி வெளியே போயிடு, எவனை கொடுக்குறானா அந்த பிச்சையாரோட போய் சேரு, இந்த திமுக ஒழுங்கா வந்து அவங்க வேலையை பார்க்க விடு அப்படின்னு ஜனங்க சொல்ற அளவுக்கு இருக்கு. நீ போட்ட குண்டு, நீ கொளுத்தி போட்ட குண்டுங்கிறது நமத்து போச்சு. அது வேலை செஞ்சது எங்க? உனக்கு வேலை செஞ்சிருக்கணும். நீ குண்டு போட்டிருந்தா அது உனக்கு வேலை செஞ்சிருக்கணும். உங்ககிட்ட ஒருத்த கூட வரலையே, நீ எப்படி வந்து நான் குண்டு போட்டேன்னு சொல்லுங்கிற? இப்படி இன்னைக்கு முழுக்க இந்த சேலம் மாநாட்டில், அதாவது சேலம் கூட்டம், மாநாடு எல்லாம் கிடையாது, 5000 பேர் தான். அந்த 5000 பேரும் வரல. நீங்க இன்னைக்கு அவங்க கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கா. அதாவது நிறைய இடத்துல இந்த வட்டமா வந்து காலி இடங்கள் நிறைய வந்து இருந்ததை நீங்க பார்த்துருக்கலாம். காரணம், காவல்துறை சரியாக தாங்கள் விதித்த அந்த 51 நிபந்தனைகள் சரியா கடைபிடிக்கப்படணும் அப்படிங்கிறதுல குறியா இருந்தாங்க. அதை வந்து எனக்கு வந்து கூட்டம் போடுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க, மக்கள் என்னை சந்திக்க இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க, இந்த தமிழ்நாடே என் வீடு தான், இப்படி வந்து புடலங்க இந்த வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ அது போல வாய்க்கு வந்து எல்லாம் வளரிக்கிட்டு போகுது. அது ஏன்னா தமிழ்நாடு உன் வீடு அப்படின்னா தினமும் போய் பாடுற ஜனங்களை. ஏன் மாசத்துக்கு ஒரு வாட்டி நீ ஏதோ லீவ் எடுத்துட்டு வர? தமிழ்நாடே உன் வீடு தானே, 8 கோடி மக்களும் உன்னுடைய மக்கள் தானே, உன் சொந்தங்கள் தானே. அப்படி என்ன பண்ணோம்? போ, தினமும் வண்டி எடுத்துட்டு தினமும் ஒரு தொகுதிக்கு போ,
ஒரு தொகுதி மக்களை பாரு, அவன்கிட்ட பேசு, அவனுடைய கனவு என்னன்னு கேளு, உன் பிளான் என்னன்னு சொல்லு. எதுவும் வந்து தற்கூரி பயலுக்கு எதுவுமே வந்து இல்லை. தேர்தலுக்கு தயாராகுது, அது எல்லாரும் தான் எழுதி வச்சு படிப்பாங்க. இன்ஸ்டன்டா நாள் சொல்றா பார்ப்போம். இந்த எடப்பாடி இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்லுகிறாரு தேர்தல் வாக்குறுதி, எங்க நீ சொல்லு பார்ப்போம். ஏன்னா நீயே வந்து பல தேர்தல் வாக்குறுதிகளை, அதாவது பல கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதி, திமுகவினுடைய நான்காண்டு தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள், ஒரு 2 தேர்தல் அதிமுக கொடுத்த வாக்குறுதி, நாம் தமிழர் சீமானுடைய அந்த வாக்குறுதி ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு, மிக அருமையான புத்தகம், அது ஜெயலலிதாவை பாராட்டின புத்தகம். அது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதிலிருந்து நீ வந்து தேர்தல் வாக்குறுதியை தயார் பண்ணி அதை வந்து ஜனங்கிட்ட சொல்ல போற. இது ஒரு பொழப்பு, இதை வந்து நீ மேடை போட்டு வர சொல்ற வெக்கங்கட்ட நாய். இதுல இதுல என்ன இருட்டுல ஏன் வந்து கையை விடணும்? இருக்கிற கட்சி திமுக தான் ஆளுங்கட்சி, நாங்க அடுத்த ஆட்சிக்கு வரப்போற கட்சி, நாங்க 2 பேர் தான் மோதிக்கணும், நாங்க தான் பேசிக்கணும். இவங்களை ஏற்கனவே மக்கள் டெலீட் பண்ணிட்டாங்க. அவங்கள பேசி என்ன பிரயோஜனம்? அவங்கள பத்தி பேசுறதுல அர்த்தம் இல்லையா? யாரை டெலீட் பண்ணிட்டாங்க? 50 ஆண்டு கால கட்சி அதிமுக, சரி 75 ஆண்டு கால கட்சி திமுக, அதான் உனக்கு இப்ப எதிரி. ஆனா அதிமுக 50 ஆண்டு கால கட்சி. அந்த 50 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செய்தது அவங்க தான். சொல்ல போனா திமுகவை விட அதிக ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது யாரு? அதிமுக தான். நீ அந்த கட்சி வந்து உனக்கு மக்கள் டெலீட் பண்ண கட்சி. அவன் கூட யார் கூட்டணியில் இருக்கான்? மத்தியில் ஆளுகிற கட்சி கூட்டணியில் இருக்கான். அவங்க டெலீட் பண்ண கட்சி. அது டெலீட்னா என்னங்கிறத உனக்கு வந்து அடுத்த சிபிஐ ஆப்ல வந்து உனக்கு தெரியும். இப்படி அரசியல்னா என்னன்னே தெரியாம தேர்தல் நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டண்ட் அடிச்சா போதும், நம்ம வந்து பெருசா உழைப்ப செலுத்த தேவையில்ல. இப்படியே இது இன்னும் இந்த மாதிரி ஒரு 3 மீட்டிங் அதிகபட்சம் இவ்வளவுதாங்க அவன் செய்ய போறான். இன்னும் ஒரு 3 மீட்டிங், இன்னொன்று அடுத்து தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கிற கூட்டம் ஒன்று நடத்த போறான். அதுக்கப்புறம் ஒரு 2-3 இடத்துல வந்து ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு இதே மாதிரி வளரிட்டு இதே மாதிரி டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக போறான். ஆனா மக்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு முறையும் விஜயை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியே தீர வேண்டிய கட்டாயம் நேர்மையான நடுநிலையான பத்திரிகையாளர்களுக்கு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, இந்த விஜயோடைய இந்த சேலம் கூட்டம் இருக்கு பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலா இந்த கடைசியில அவன் பேச்சை முடிச்ச விதத்தை கவனிச்சிங்களான்னு தெரியல. சினிமா அரசியல் எதோ இருந்தாலும் ரஜினியை காப்பி அடிக்காம இந்த நாயால் வந்து பொழப்பு ஓட்ட முடியாது. இதுல பாபாவில் ரஜினி சொல்ற அந்த கதம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை சொல்லி தான் வந்து முடிக்க முடியுது. காப்பி அடிக்கிறது மட்டும்தான் வந்து இவனுக்கு தெரியும். ஒன்று காப்பி அடிக்கணும், அப்புறம் பொய் சொல்லணும். இதை 2 மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம், இந்த மக்களை ஆளலாம் அப்படிங்கிற ஒரு தப்பு கணக்கோட வந்து இந்த ஜென்மம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதற்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் இந்த வாக்காளர் பெருமக்கள். ஏன்னா இந்த அரசு அவர்களுக்கு அவ்வளவு நன்மை செய்திருக்கிறது. இந்த நன்மைக்கெல்லாம் வந்து நன்றியோடு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அரசுக்கு எதிரான சவால்கள், குறிப்பாக வந்து ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கிற நெருக்கடிகள், மு.க. ஸ்டாலினை வந்து எத்தனையோ மாநில அரசுகளை வந்து அவங்க சட்டப்படி வந்து நசுக்கியிருக்காங்க. மாநில முதல்வர்களை கைது பண்ணியிருக்காங்க. டெல்லியில் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு பாப்புலராக இருந்த முதல்வர், அவரையே வந்து தூக்கி உள்ள உட்காரச்சிட்டாங்க. அதே போல் ஜார்க்கண்டில், இப்படி பல மாநிலங்கள், தெலுங்கானாவில், எல்லா இடத்துலையுமே வந்து பாஜக அரசு தங்களுடைய அந்த இரும்பு பிடியை வச்சுக்கிட்டு வந்து அவங்கள அடக்கி ஒடுக்கி மிரட்டி என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. இந்த அரசுக்கு எதிராக அவங்களால எதுவுமே செய்ய முடியல. காரணம், அப்படி ஒரு வாய்ப்பையே இந்த அரசு தரல. நான் வந்து இப்போ நம்ம திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறதா உங்களுக்கு தெரியும். இது திமுகவுக்கு ஆதரவாக இல்லை. நீங்கள் நடுநிலையாக யோசிச்சு பாருங்க. எல்லா அதிகாரத்தையும் வந்து மத்திய அரசு வச்சிருக்கு. எல்லா புலனாய்வு அமைப்புகளும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. ஒவ்வொன்றுமே வந்து ஒரு வாட்டி அவங்க பிடிக்குள்ள போனால் வெளியவே வர முடியாது. இப்போ சிபிஐ பாருங்க, விஜய் ஒரு வாட்டி அந்த பிடிக்குள்ள போயிட்டான், வெளியவே வர முடியல. அல்லது வேற அமைப்புகள், இந்த இடியா இருக்கட்டும், ஃபெராவா இருக்கட்டும், அல்லது வேற ஐடியா இருக்கட்டும், அப்படி எங்கே போனாலுமே வெளியே அவ்வளவு சுலபத்தில் உங்களால் வர முடியாது. அப்படிப்பட்ட இறுக்கத்தை வந்து அவங்க ஏற்படுத்திடுவாங்க, பிடிச்சி உள்ள உட்காரச்சிருவாங்க. இப்போ மத்திய அரசு வந்து எந்த அளவுக்கு எதிராக இருக்கு ஸ்டாலினுக்குன்னு தெரியும். அதே போல ஸ்டாலின் எந்த அளவுக்கு உறுதியாக எதிர்க்கிறாரு, எவ்வளவு கடுமை விமர்சனம். காங்கிரஸ் ஏதாவது பேசுதாங்க பாஜகவுக்கு எதிர்த்து?
அவன் தானே பிரதான எதிரி. காங்கிரஸ் ஏதாவது ஒரு போராட்டமா நடத்தியிருக்கா? இதுவரைக்கும் எதுவுமே பண்றதில்ல. அவங்க அமைதியை கம்முன்னு வேடிக்கை பார்த்துனுங்கிறாங்க. அல்லது வேறு எந்த கட்சியாவது வந்து பாஜக எடுத்து பேசுதா? அதை செய்யறது முழு நேரம் செய்யறது திமுக தான். அப்போ நியாயமா அமித்ஷாவும் அல்லது மோடியும் நினைச்சிருந்தாங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு இல்லாம பண்ணிருக்கலாம். திமுக அரசு கலைச்சிருக்க முடியும், அல்லது இந்த முதல்வர் ஏதாவது பண்ணிருக்க முடியும், உதயநிதியை பண்ணிருக்க முடியும். இவங்க அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல, கே நேரு மேல, பொன்முடி மேல. ஏடா உங்ககிட்ட தானே எல்லாமே இருக்கு. அதை வச்சு நீங்களே இவங்களை தூக்கி உள்ள உட்காரச்சு அந்த ஆதாரங்களை கொடுத்துருக்கணும். எதுவுமே உங்ககிட்ட இல்லாம வெறும் அரசியல்வாதிகள் மாதிரி போய் சொல்லிட்டு திடுறாங்க. இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுதா? அப்போ இந்த மத்திய அரசு அவ்வளவு பெரிய எதிரியா இருக்கிற மத்திய அரசாலேயே வந்து இந்த அரசை எதிர்த்து எதுவும் செய்ய முடியல ஸ்டாலின் அரசுன்னா, இந்த ஸ்டாலின் அரசு நேர்மையா செயல்படுது அப்படிங்கிறத ஒத்துக்கணும்ல. மக்கள், பொதுவான மக்களுக்கு நான் அந்த கேள்வியை வைக்கிறேன். அரசியல் காரணம் பழிவாங்கணும்னு சொன்னா எவ்வளவோ விஷயங்கள் மத்திய அரசு கிட்ட இருக்கு, எவ்வளவோ அதிகாரங்கள் இருக்கு. அந்த அதிகாரத்தை எல்லாம் வச்சு பணி வைக்க முடியாத ஒரு நேர்மையான அரசாக மு.க. ஸ்டாலின் அரசு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது அடிமட்டத்தில் தவறு நடக்கும், திமுக நிர்வாகிகள் அராஜகம் பண்ணுவாங்க, அல்லது அதிகாரிகள் மட்டத்தில் ஏதோ தவறுகள் நடக்கலாம். இதெல்லாம் வந்து இல்லாம எந்த அரசும் கிடையாது. எவ்வளவு சிறப்பான அரசா இருந்தாலும் அதெல்லாம் நடக்கும். ஆனா ஒட்டுமொத்தமாக இந்த திமுக அரசுன்னு பார்க்கும்போது குறை சொல்ல முடியல, இந்த அரசை பணிய வைக்க முடியல, அல்லது இந்த அரசு நீக்க முடியல. மத்திய அரசு கையை கட்டி கையை பசஞ்சு நிக்குது. இதை பாருங்க, இந்த 5000 போட்ட விஷயத்த அந்த ஒன்றிய அரசு அல்லது அவன்கிட்ட இருக்க எதுவுமே வந்து ஸ்மெல் பண்ணவே முடியல. அப்படி ஒரு சீக்கிரட்டா வச்சிருந்து அடிச்சிருக்காருன்னா இந்த முதல்வருடைய செயல்திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. சோ அப்படிப்பட்ட அரசு மீது நீ பொத்தாம் பொதுவா போற போக்குல வாய்க்கு வந்ததெல்லாம் குற்றச்சாட்டா சொல்லிட்டு போறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதை மக்கள் வந்து அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு தீவிரமா வந்து எதிர்த்து பேசுறேன்.